Hi friends, welcome to Thangam Food Park. இப்போ நாம பார்க்க போறது கிராமத்து மீன் குழம்பு. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ ஐல மீன் வாங்குனது. அதுல இருந்து ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு ஒரு 4-5 பீஸ் மட்டும் கத்திரிக்காய் கூட சேர்த்து இப்போ குழம்பு வைக்கலாம். 2 எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மீன் குழம்பு பொடி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடலாம். மீன் குழம்பு பொடியிலேயே மிளகாய் தூளும் சேர்ந்துருக்கு, அதனால நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட போகிறேன், ஏன்னா கலருக்காக. அதனால் காரம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஒரு கடாயில் 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சூடானதுமே கடுகு, சீரகம், வெந்தயம் இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொரியட்டும். இப்போ நாம் சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்க, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் ஒரு 6 கத்திரிக்காய் நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு இந்த கத்திரிக்காய் போட்டுறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை லேசாக வதக்கி விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ திறந்து பார்த்து கொஞ்சம் லைட்டாக கிளறி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமுமே ஒரே மாதிரியாக வேகும். இப்போ இது கூட நாம் தக்காளி பழத்தை சேர்த்து கலந்து விடலாம். திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட நாம காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்பதான் குழம்பு பார்க்கறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, இப்போ நாம கரைச்சி வச்சிருக்கிற புளி மசாலாவை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, நம்ம கத்திரிக்காய் இப்போ ரொம்ப நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். அது இந்த புளிப்பு சுவையை கொஞ்சம் மட்டுப்படுத்தி ஒரு நல்ல ருசியை கொடுக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம்.
ஒரு சிலர் வெல்லம் சேர்க்க விரும்ப மாட்டாங்க மீன் குழம்புக்கெல்லாம். அதனால் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ நாம் மீனை சேர்த்துடலாம். இப்போ இதை லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பும் ஓரளவுக்கு திக்காயிருச்சு. டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு புளி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா கமகமன்னு நல்லா வாசனையோட ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கத்திரிக்காவும் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லோருக்குமே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் தங்கம் ஃபுட் பார்க்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.